தனியார் பள்ளி ஆசிரியர் ஜெபா மார்டின் என்பவர் வீட்டில் துணிகர கொள்ளை மேற்கொள்ளப்பட்டு உள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவை குனியமுத்தூரில் வீட்டின் பூட்டை உடைத்து 103 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டு உள்ளன. தனியார் பள்ளி ஆசிரியர் ஜெபா மார்டின் என்பவர் வீட்டில் துணிகர கொள்ளை மேற்கொள்ளப்பட்டு உள்ளது. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்காக உறவினர் வீட்டிற்கு சென்ற நிலையில் கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்காக உறவினர் வீட்டிற்கு சென்ற நிலையில் இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ளது. தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவை குனியமுத்தூரில் 103 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டு உள்ளன. தனியார் பள்ளி ஆசிரியர் ஜெபா மார்டின் என்பவர் வீட்டில் துணிகர கொள்ளை மேற்கொள்ளப்பட்டு உள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன், தகவல்களை பகிரலாம். வணக்கம் இனிதா. கோவை குனியமுத்தூர் நரசிம்மபுரம் ஸ்ரீ ஐயப்பன் நகர் பகுதியில் வசித்து வருபவர் ஜெபா மார்டின். இவர் அங்குள்ள ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். அரையாண்டு தேர்வுகள் முடிவடைந்து விடுமுறை நாள் என்பதால் தனது குடும்பத்துடன் கிறிஸ்துமஸ் கொண்டாட உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார். இந்நிலையில் இன்று காலை வீடு திரும்பிய நிலையில் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 103 சவரன் தங்க நகைகள் மற்றும் ரூபாய் 10,000 காணாமல் போனது தெரிய வந்தது. இது குறித்து குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் தகவல் அளித்ததை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தடய அறிவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டனர். வீட்டின் பூட்டு உடைக்காமல் கதவை திறந்து கொள்ளை சம்பவம் ஈடுபட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. எனவே நன்றாக பழக்கம் உள்ள நபர்கள் யாராவது இந்த கொள்ளை சம்பவத்தில் அரங்கேற்றினார்கள் இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். மேலும் காவல்துறையினர் சம்பவ இடத்தில் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இனிதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஞானசேகரன்.